மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். தேர் சீக்வன்ஸ்ல ஒரு ஸ்டண்ட் நடக்கும்ல, அந்த இது ரிஷப் சார் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ஆக்சுவலி அந்த பாயிண்ட்ல அது வந்து ஒரு சிஜிஓ இல்ல கிரீன் மேட் அங்க இது பண்ணல. இல்ல நான் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட அது கிரீன் மேட்ல எதுவுமே ஷூட் பண்ண கிடையாது. ஓகே, எல்லாமே லைவ் அண்ட் சேம் ஸ்பீடோட. டூ மச் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ்டா இருந்துச்சு. ஆக்சுவலாக சினிமாவில் ஆளுங்களை டாய்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். அவருக்கு அந்த சாமி வந்ததுக்கப்புறம் அவர் அதை இது பண்ணுறாரு, அந்த ஆளுங்கள்லாம் கிட்டத்தட்ட டாய் மாதிரி பறக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. இந்த ஐடியா யாரோடது, உங்களோடதா இல்லை ரிசப்ஷனிஸ்ட் சார் தான்? எக்ஸாக்ட்லி. நீங்கள் இந்த பர்டிகுலர் அந்த ஷாட் வந்துட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் இன் சென்ஸ். இப்போ நீங்கள் பாகுபலி பார்ப்போம், எப்போதுமே ஒரு டெசர்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலில் வந்துட்டு நமக்கு தருவாங்க. அவங்க எல்லாருக்குமே காஸ்டியூம் வந்து யூனிஃபார்ம்டாக இருக்காது. அந்த ட்ரைப் பீப்புள் எல்லாருக்குமே வெவ்வேறு கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் இருக்கும். லீடர் மட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். அப்படிங்கும்போது அதில் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த வார் சீக்வன்ஸ் மட்டும் எத்தனை நாள் எடுத்தீங்க? ஒரு வார்னாக்கா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 1000 இருந்தால் அது 5000 10,000 அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அங்கே இது அந்த மாதிரி இருக்காது. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான். ஒரு வாரில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்க. இதில் பெண்களும் வந்துட்டு அந்த வார் சீக்வன்ஸில் இருக்கிற அந்த ஒரு விஷயம், அது உங்களுக்கு எந்தளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? இப்போ அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் பண்ணணும், அவங்க அடிக்க போகிறது இன்னொரு ஆணை. அப்படிங்கும்போது அது எந்தளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? சீனாக பார்த்தாக்கா அது ரொம்ப எமோஷனல் சீன். அவங்க ஊர், அவங்க கடவுள், அது எல்லாமே அவங்க பறிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த ஒரு ஹீட்டு டைரக்டர்ஸை க்ரியேட் பண்ணதுனால ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஆல் குட் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கும். கந்தாரா சாப்டர் 1 பார்த்துருந்தோம். உங்களோட ஒர்க் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக ரொம்பவே அற்புதமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தென் அப்படி ஒரு ஒர்க், அப்படி ஒரு படம், மிக பிரம்மாண்டமான ஒரு படம் அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு உங்களை அவர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது என்ன ஒர்க் உங்களோடது பார்த்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னார்? சார், ஹொம்பாலே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் ரெகுலராக படம் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன். அண்ட் ரிஷப் சாருக்கு யுவா ரைடர், நம்ம கன்னடா இண்டஸ்ட்ரி தானே. ஸோ முதல்லேருந்து பழக்கம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பர்டிகுலராக இந்த படம்ட்டு இல்லை. ஸோ அவருக்கு என் ஒர்க்கெல்லாம் முன்னாடி இருந்தே பிடிச்சிருந்துச்சி. ஓகே. ஸோ அதனால் இந்த படத்துக்கு டன். இப்போ இந்த கந்தாரா சாப்டர் 1 பார்க்கும்போது எனக்கு நிறைய இடங்களில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சீன்லாம் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அதை சீன் பேப்பரில் எப்படி எழுதியிருப்பாங்க, தென் அது அவுட்கமாக வரும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ். அந்த பர்டிகுலராக வந்துட்டு அந்த தேர் சீக்வன்ஸ், அந்த தேரில் அது வர்றது, அது எந்தளவுக்கு ஆக்சுவலாக அது வந்து க்ரீன் மேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தானே, இல்லை ஃபஸ்ட்டு அது எப்படி இருந்தது, அதோட ஒர்க் அவுட் ப்ராசஸ் சொல்ல முடியுமா? அந்த தேர் சீக்வன்ஸில் ஒரு ஸ்டண்ட் நடக்கும்ல, அந்த இது. ஆமாம் சார், அந்த சீக்வன்ஸ் பர்டிகுலர்லி ரிஷப் சார் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ பிஃபோராக உங்களுக்கு இன்னும் அர்லி ஸ்டேஜ்லன்னு சொல்லணும்னா, ஆக்சுவலி அந்த பாயிண்டில் ஒரு அந்த தேர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஒரு ரெகுலர் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ ஒரு ஆக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து ராஜா இதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த செட் ஒர்க்கு அதெல்லாம் நடக்கும்போது கேமராமேன் அண்ட் டைரக்டர், கேமராமேன் அரவிந்த் கஷ்யப் பண்ணிட்டு, ஸோ அவங்க 2 பேருமே அப்படியே டீமோட, ஒரு ரைட்டர்ஸ் டீமோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சேரியட் இருந்திருக்கு. ஸோ அந்த ரதம் தேர், ஸோ அதை பார்த்துட்டு ஸோ இதை இன்வால்வ் பண்ணலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லன்னுட்டு அவங்க ஒரு ஐடியா பிச் பண்ணி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் அது அவங்க பிளான் பண்ண ரொம்ப பெரிய சீக்வன்ஸாக மாறிடுச்சு. அந்த ரிஸ்க் ஃபேக்டரும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பிகாஸ் ஒரு thousands ஆஃப் பீப்புள் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தே ட்ரைடு, அவெஞ்சர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணவங்களை கூப்பிட்டு ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பிகாஸ் அது எல்லாமே லைவில் ஷூட் பண்ணோம். அப்புறமா இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் சினிமாவில் இல்லை, வேர்ல்டு சினிமாலே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸோ வெரி லைவாக இது வரைக்கும் யாருமே பண்ணல. இதை விட பெருசாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது ரொம்ப லைவ் சீக்வன்ஸாக இருந்ததுனால ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஜரு பெரிய படம் பண்ண யாருன்னா கோரியோகிராஃபர் இருந்தால் பெட்டர்னுட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ரிஸ்க் இன்வால்வ் ஆனதுனால அண்ட் யாரும் அந்த டைமுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year
அந்த சீக்வன்ஸ் அந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ யாருமே அது அச்சீவ் பண்ணல. அது அப்படியே ஒரு பாயிண்ட் மேலே அந்த சீக்வன்ஸை வேணான்ட்டு அவங்க வைண்ட் அப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் டீமில் ஜாயின் ஆகி ஒரு வேறு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக நான் ஜாயின் ஆனேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஸ்பார்க் ஆகி ஓகே அர்ஜுன் மாஸ்டர் வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு மறுபடியும் அது ரீவொர்க் பண்ணி ஸோ எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டீமோட எல்லாம் நானும் ஆக்ஷன் டீம் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ ஒரு வாட்டி அதெல்லாம் ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஓகே பிகாஸ் ஏன்னா அந்த சேரியட்டு ஆல்மோஸ்ட் இது 3000 கிலோஸ் மேலே இருக்குது அந்த சேரியட்டு. ஸோ அதனால் ரொம்ப அந்த எல்லாமே லைவ் வேறு அந்த மலை மேலேருந்து அந்த உச்சியிலேருந்து கீழே அந்த ஸ்லோப்பில் இறங்கணும். ஸோ அது வந்து ஒரு சிஜிஓ இல்லை க்ரீன் மேட் அங்கே இது பண்ணல. இல்லை நாட் ஈவன் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கூட அது க்ரீன் மேட்டில் எதுவுமே ஷூட் பண்ண கிடையாது. ஓகே எல்லாமே லைவ் எக்ஸாக்டாக நம்ம ஸ்க்ரீனில் எந்த இடத்துல சேரியட் இருக்கோ அதே இடத்துல வச்சு தான் ஷூட் பண்ணோம். அண்ட் த சேம் ஸ்பீடோட. ஸோ அதனால் நிறைய ப்ரிப்ரேஷன் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ரிஸ்க் டூ மச் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ்டாக இருந்துச்சு. ஸோ எவ்ரிபடி நாங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸ்டாக இந்த சீக்வன்ஸு ரொம்ப யோசிச்சதுன்னா சேரியட் சீக்வன்ஸ் தான். பிகாஸ் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ்டு. பிகாஸ் ஜூனியர்ஸே நான் ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் வேறு. அண்ட் சேரியட் மேலே எல்லாம் ஒரு 10-15 பேர் ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் அந்த சேரியட் மேலே இருப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் ஈவன் ப்ரொடியூசர் கூட என்னை கூப்பிட்டு ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரிஹர்சல் பண்ணிவிடுங்க, அப்புறமா அதை நம்ம ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாம். பிகாஸ் அவரும் யாருக்குமே இது இன்ஜுரி ஆகக்கூடாதுன்றது மேலே அவரும் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணி ஸ்டண்ட் டீமை வச்சு ஸோ எல்லாமே ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்னென்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆக்ஷனில் இன்வால்வ் பண்ணலான்னு ஒரு சில இதெல்லாம் பிளான் பண்ணி ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி ரிஹர்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அண்ட் ஓகே இது பண்ண முடியும்ன்ட்டு ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஷூட் பண்ணி முடிச்சு. எவ்வளோ நாள் போச்சு அந்த தேர் சீக்வன்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்க? மோர் தென் 2 வீக்ஸ் நினைக்கிறேன் சார். மோர் தென் 2 வீக்ஸ் ஷூட் பண்ணோம். எக்ஸாக்ட் டே எவ்வளோ நாள்னு நினைப்பில்லை. பிகாஸ் அதோட ப்ராசஸே பிக்கெஸ்ட் ப்ராசஸ். ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும். அண்ட் டே நைட் ஒர்க் நடக்கும். ஷூட் வந்து டேல தான் இருக்கும். பட் நம்மளுக்கு அது டே ஷூட் முடிஞ்சாலுமே மறுபடியும் நெக்ஸ்ட் டேக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணோம் அதெல்லாம் ரிக்கில் இருக்கும். ஸோ இது எதுவுமே மோட்டரைஸ்டு கிடையாது அந்த தேரெல்லாம். ஸோ ரியல் வெயிட் எல்லாம் இருந்ததுனால அண்ட் அதுக்கான செப்பரேட் ரிக்கிங் நாங்கள் புதுசாக கஸ்டமைஸ்டு ரிக் பண்ணி ஸோ அதெல்லாம் அதிலே வர்றதுனால ஸோ எவ்ரிடே இன்னைக்கு என்ன ஷாட் எடுக்கணுமோ அது பிஃபோர் டேவே நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணி அதை செட் பண்ணி ரிக்கில் லாக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் டே நைட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் வெதர் ரெயின் அது இது. ஸோ அதனால் டைம்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி அந்த தேர் இப்படி போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு வருவீங்க? ஏன்னா அது 3000 கிலோஸ் அப்படிங்கும்போது அதை எப்படி மூவ் பண்ண முடியும்? ஆமாம், அதுக்குன்னே செப்பரேட்டாக நிறைய பாத்துங்க க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் ஒரு வாட்டி ஷார்ட் முடிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம இந்த அப்பில் மறுபடியும் அது இழுக்கவே முடியாது. ஸோ ஈவன் அந்த ஸ்பீடில் வர சேரியட்டு ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அது ஸ்டாப் பண்ணுறதுக்கே நிறைய மெக்கானிசம் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரிசைஸாக எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகணுன்னால அதுக்கு நிறைய மெனக்கடல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மோர்னாக்கா மறுபடியும் வாபஸ் அந்த இடத்துல தான் வரணும். அண்ட் 1 மோர் ஆனாக்கா சேம் டே பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த ரிக்கிங் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ ஒரு வாட்டி தான் அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்டு அந்த ஷாட் அன்றைக்கி தான் எடுக்கணும். ஸோ அது மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே தான். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஷாட் என்ன இருக்கோ அந்த ஷாட்டுக்கு போயிடுவோம். ஓகே. ஒரு நாளில் 2-3 ஷாட் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு அது 1 மோர்னாக்கா அது நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். செகண்ட் ஷாட்டுக்கு தான் போவோம் நாங்கள். மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கே போக முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் ரிக்கிங் கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப ஆர்கானிக்காக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எதுவும் ஷூட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஸ்ட்ரீட்டு. ஸோ அதுலேயே எதுவுமே மூவபிள் கிடையாது. எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக போட்டிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர். ஸோ அதனால் அது உள்ளே எங்கள் அந்த கியோஸ் நடுவுலையே அதை ஷூட் பண்ணணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணதுனால ஸோ எதுவுமே ரொம்ப ஈஸி ப்ராசஸாக இருக்குல்ல அந்த சீக்வன்ஸ் எல்லாம். ஆக்சுவலாக அதுவே ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கும். ரொம்ப ஸ்கிரிப்டடாக. ஏன்னா அந்த தேர் மட்டும் மூவ் ஆகிட்டு போகிறத நம்ம வந்து ஒரு வைடில் இது பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்க். அப்படிங்கும்போது அந்த தேர் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும். அதுக்கு நடுவில் சில ட்ராமாஸ் அங்கேருந்து ஆரோஸ் விட்டுட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு காமெடியன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பாரு. அதுக்கு நடுவில் இவர் ஆக்ஷன் ஒன்று பண்ணுவார். அதாவது அந்த தேரை விட்டு வெளியே ரோப்பில் இப்படி சுற்றிட்டு வர்றப்போ அந்த தேர் நிற்காது. அந்த தேர் ரன்னிங்கில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி ஷூட் பண்ணிங்கன்னு எனக்கு
எனக்கு அங்கே ஆச்சரியமாக இருந்தது. தென் ஒரு டாப் ஆங்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது டாப் ஆங்கிளில் காட்டுவாங்க மலையில், அப்போயே அந்த தேர் மூவில் தான் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு பார்க்கும்போது இது சிஜி மாதிரியே தெரியல, இது எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எந்தளவுக்கு ரிஸ்கியாக இருந்தது. ரிஷப் ஷெட்டி சார் எந்தளவுக்கு போல்டாக ஓகே இதை பண்ணலாம் அப்படி, மேபி அது இல்லாமலும் இருந்திருக்கலாம், அவர் அந்த ரோப்பில் சுற்றிட்டு வந்து பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரிஷப் ஷெட்டி சார் எந்தளவுக்கு ஒரு ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸ்டண்ட்ஸுக்கு அவர் 100% அவரோட இன்வால்மெண்ட் இருந்துச்சு. பிகாஸ் அவர் அண்ட் அவருக்கு இதோட அவுட்புட் என்னன்னு ரொம்ப கிளியராக தெரியும். பிகாஸ் அவர் தான் டைரக்டர்ன்றதுனால. ஸோ அந்த நான் நிறைய கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. ஓகே சார் இப்படி நினச்சிருக்கேன், இந்த மாதிரி பண்ணலாம், பட் இது ரிஸ்க் இருக்குது, பட் அச்சீவபிள்னு சொன்னாக்கா ஸோ இஸ் ரெடி. ஸோ அந்த மாதிரி அண்ட் லாட் ஆஃப் டஃப் அது அந்த வெயிலில் அண்ட் சம்டைம்ஸ் மழை வரும், அந்த ஸ்கிட் ஆகும் அந்த இடம் எல்லாமே. ஸோ அதெல்லாம் இருந்தாலுமே அவர் எதுவுமே ரொம்ப அந்த டஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பார் பாடிக்கு. பட் ஸ்டில் அந்த பர்ஃபார்மன்ஸோட அவர் அதெல்லாம் அவருக்கு அந்த அது மேலே ரொம்ப லவ் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். அவர் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி அது ஒரு 1.5 இயர் ஆனாலுமே அந்த சீக்வன்ஸு அவர் விடவே இல்லை இது எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணே ஆகணுன்றது மேலே அவருக்கு ரொம்ப அடமாக இருந்தார். ஸோ அதனால தான் அது அச்சீவ் ஆச்சு. ஓகே அந்த சீக்வன்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க க்ளோஸ் இல்லை இது வேண்டாம்ன்ற மாதிரி நெக்ஸ்ட்டு எப்போனா வேறு எதனா இருக்கும்போது பண்ணலான்ற மாதிரி இருந்து அகெயின் மறுபடியும் நான் வந்ததுக்கப்புறம் அப்புறமா ஓகே இவரை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணி அண்ட் ஓகே சக்ஸஸ் ஆனது. எனக்கு நிறைய ஆஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்குது கந்தாரா சாப்டர் 1ல், குறிப்பாக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில். இப்போ அந்த தேர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இன்னொரு சீக்வன்ஸில் ரிஷப் ஷெட்டி சார் வந்துட்டு அங்கே இருக்க ஆளுங்களை வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸை அடிப்பார். ஐ திங்க் இன் செகண்ட் ஹாஃப் அந்த கிங்கோட பர்சன்ஸ் எல்லாத்தையும் பிளேயிங் லைக் எ டாய் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பர்சன்ஸை. ஆக்சுவலாக சினிமாவில் ஆளுங்களை டாய்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல், அதாவது அவங்கள போய்ட்டு ஒரு டாய் மாதிரி அடிக்கிறது, பறந்து போகிறது அப்படின்றதெல்லாம். அது எல்லாம் இப்போ இது பண்ணும்போது அதே ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப புதுசாக காட்டி அதையே என்ஜாய் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதை எப்படி நீங்கள் யோசிச்சிங்க? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த சாமி வந்ததுக்கப்புறம் அவர் அதை இது பண்ணுறாரு, அந்த ஆளுங்கள்லாம் கிட்டத்தட்ட டாய் மாதிரி பறக்கிறாங்க. இந்த ஐடியா யாரோடது, உங்களோடதா இல்லை ரிஷப் ஷெட்டி சார் தான்? இது ஒரு டீம் தான். பட் அது எக்ஸாக்ட்லி நீங்கள் இந்த பர்டிகுலர் அந்த ஷாட் வந்துட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் இன் சென்ஸ் மூவி ரெஃபரன்ஸ் கிடையாது. அந்த கடவுளோட ரெஃபரன்ஸ், கடவுள் என்னென்ன குளிகா போர்ஷன்ஸில் அவர் என்னென்ன பண்ண முடியும் அதோட யூடியூப்பில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸுக்கெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வச்சு நிறைய விஷயம் ஹோம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதை வச்சு தான் அண்ட் அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே ரொம்ப என்னென்னா எக்ஸாக்டாக நாங்கள் பிளான் பண்ணோம். எதுவுமே கமர்ஷியலாக அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கணும். நாளைக்கு அதை வச்சு எதுவுமே ஒரு நெகட்டிவாக வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பர்டிகுலர் ஆகும், எஸ்பெஷலி அந்த சீக்வன்ஸ். ஸோ ஈவன் அந்த அடிக்கிறது எல்லாமே ரிஷப் சார் அவரோட மைண்டில் அந்த ஃபோர்ஸ் வேணும்ன்றது அவர் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருந்தார். இந்த ஃபோர்ஸில் எனக்கு ஆக்ஷன் இருக்கணும் இந்த மாதிரி என்னும்போது ஸோ இது பண்ணலாமா சார்ன்ட்டு அவருக்கு ஒரு ஆள் கோரியோகிராஃப் பண்ணி காட்டும்போது ஸோ அதில் அவர் எது பிக் பண்ணுறாரு ஸோ அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ இதை தாண்டி ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அதாவது வந்தாங்க, அடித்தாங்க, போனாங்க அப்படின்னு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் அந்த ராஜா அவங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் எல்லாம் வேட்டையாட போகும்போது அந்த காட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் வரும்போது ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வருவாங்க, அவங்க எல்லாம் ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரீனரி லீவ்ஸோடு வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதை நிறைய படங்களில் வெவ்வேறு ஃபார்ம்ஸில் பார்க்கலாம். பட் இங்கே அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துலேருந்து வரார். ஸோ அந்த இன்ட்ரோ சீக்வன்ஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும். இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இவங்களை விட பவர்ஃபுல்லான ஒரு பீப்புளோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. என்ன ஸ்கிரிப்ட்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மாதிரி இவங்கெல்லாம் ஒரு கியூ வச்சுட்டு கூப்பிட்டுக்கிறது, அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சிக்கணும். இது இப்போது இந்த ஸ்கிரிப்டெல்லாம் இப்போது இதுக்கு நீங்கள் முந்தின படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்காவாக இருக்கட்டும், சூஃப்ரம் ஷோவாக இருக்கட்டும், நிறைய படங்கள் யுவாவாக இருக்கட்டும், இப்போது இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஒரு பர்சன்ட் பீரியடில் நடக்கிற ஒரு படம். இந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு பீரியட், நீங்கள் பார்க்காத ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இதுக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இதெல்லாம் ஆல்மோஸ்ட் டைரக்டர் சாரோட இன்புட் இதில் இருந்தே இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ரைட்டர்ஸ், அவரும் ரைட்டர் அனில்,
ஷனேல் குரு, ஸோ அந்த ரைட்டிங் டீம், ஸோ அவங்க எல்லாம் நிறையவே R&D பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த சீன் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த டெரைன், ஸோ இந்த வாழ்வியலில் இருக்க மக்கள், ஸோ இவங்க எப்படி இவங்க எவ்வளோ எக்ஸ்போஜர் ஆயிருப்பாங்க ஸோ ஓப்பன் வேர்ல்டுக்கு. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் R&D பண்ணுவோம். ஸோ என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும், ஸோ அந்த வெப்பன்ஸ்க்கு நம்ம எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், அண்ட் சீனோட எமோஷன், ஸோ அந்த எமோஷன் வச்சு தான் நம்ம கோரியோகிராஃப் பண்ணுறோம். ஸோ ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணாமல், ஸோ அந்த எமோஷனில் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், ஒரு ட்ரைப் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், ஒரு சோல்ஜர் அவனோட லிமிட்டேஷன் என்ன இருக்கும். ஸோ அதை இப்போ சோல்ஜர் அவன் அவன் நாட்டுக்காக ஓகே ராஜா சொல்கிறான் நான் பண்ணுறேன், ஸோ அந்த ஃபீல் இருக்கும். இங்கே ட்ரைப் வந்தால் அவன் எமோஷன், அவன் ஃபேமிலி, அவனோட ரைட்காக அவன் ஃபைட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் அந்த 2 பீக் எமோஷன்ஸையும் நம்ம மோத விடும்போது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது மேலெல்லாம் இது பேஸ் ஆகி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அப்புறமா நான் கோரியோகிராஃப் பண்ணி காட்டுவேன். எல்லாமே பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கோரியோகிராஃப் பண்ணி காட்டுவேன். ஸோ ஃபைட்டர் ஸ்டன்ட் டீமை வச்சு, ஸோ அதில் அவங்க இன்னும் ஹைப் வேணுமா, இல்லை இது ரொம்ப ஓவராக போகுது கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ரிவைஸ் பண்ணிவிடுவேன். எந்த ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணி காட்டிடுவேன். ஸோ வித் எடிட் பண்ணி ப்ராப்பராக சார் இந்த ஆக்ஷன் நம்ம இப்படி இருக்கும் சார், இதை நம்ம பிக் கேன்வாஸில் வித் ஆர்டிஸ்டோட வித் காஸ்டியூமோட நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பராக அந்த ராஜா காஸ்டியூம் இது இருக்குது, அந்த காஸ்டியூமோட நம்ம ஷூட் பண்ணுவோம். அண்டு எல்லாமே கோரியோகிராஃப் பண்ணி காட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட் கேட்போம். எதுவுமே டைரெக்டாக போய் அங்கே ஸ்பான்டேனியஸாக ஸ்பாட் இம்ப்ரோவைஸ் இருக்கும். பட் எதுவுமே ஒரு சடனாக ஏதோ ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ரியர்ஸ் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் வித் எடிட் பண்ணி, ஸோ நம்மளுக்கு ப்ரிசைஸாக என்ன ஷாட் வேணும். ஸோ பிகாஸ் அங்கே க்ரோர்ஸ் ஆஃப் மணி கூட இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம ஏதோ அங்கே போய் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பிஃபோரே நம்ம எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி ஸோ வித் டைரக்டரோட எல்லாம் அப்ரூவல் வாங்கி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். ஓகே, இப்போது இந்த மாதிரியான ஒரு படங்களுக்குள்ளே போகும்போது வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? வாட் டு டூங்கிறது வேறு, இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிப்பீங்களா? இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு சீன்லலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஆரோ அந்த புலிக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவார். அப்போ யூஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு எப்படி வேணால் மாசாக அவர் பண்ணியிருக்கலாம். பட் அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த ஆரோ அப்படி இது பண்ணி ஹோல்ட் பண்ணி பேக்கில் போயிட்டு இப்படி நிறுத்துவார். அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக உண்மையாகவே அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆரோவோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கே கொடுக்குது. நமக்கு பார்க்கலனாலும் இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை? அந்த மாதிரி வாட் நாட் டு டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சிங்க இந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம்? இப்போ மேஜர்லி வாட் நாட் டு டூ இது பேசிக் தான். நம்ம எப்போவுமே நம்ம வித்தவுட் பிளானிங் எதுவுமே எந்த ஒரு இஷ்யூமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. டைரக்ட் ஸ்பாட்டுக்கு வித்தவுட் பிளானிங் என்ன பண்ண போகிறோன்ற கிளாரிட்டி இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் போகவே கூடாது. அண்ட் எல்லா ஆக்ஷன்றது மேஜர்லி வெரி ரிஸ்கி திங். ஸோ அதனால் அது எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளான்டு பண்ணிட்டு தான் ஷூட்டுக்கு போவோம். மேஜர்லி இந்த பிளானிங் இல்லாமல் எந்த ஒரு சீக்வன்ஸுமே ட்ரை பண்ண மாட்டோம். கந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு வரும்போது எதை பற்றி பேசினாலும் இல்லை இதுவும் நல்லாயிருக்கு அதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே எல்லாருமே ப்ரைஸ் பண்ணுறாங்க. சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ், தென் வந்துட்டு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, டேரக்டர், ரைட்டர், ஆக்டர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம வந்துட்டு இது கம்மி இது பெருசுன்னு சொல்ல முடியல. எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே பட்ஜெட் தான் இவ்வளோ தான் அப்படிங்கும்போது எங்களுக்கு கந்தாரா சாப்டர் 1 பட்ஜெட் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க? அந்த புலி வர சீனாக இருக்கட்டும், இந்த ஸ்டண்ட்ஸ், இந்த மாதிரியான இவ்வளோ பீப்புளை வச்சுட்டு இவங்களுக்குலாம் எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, எப்படி இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் பண்ணாங்கன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. இதுக்கு ஏதாவது ரீசன் நீங்கள் சொல்ல முடியுமா? எங்களுக்கு அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. ஓகே, அது சின்ன பட்ஜெட்டே கிடையாது. ஓகே, ஸோ எங்களுக்கு பிக்கெஸ்ட் பட்ஜெட்ஸ் நாங்கள் இந்த படத்தை லோ பட்ஜெட் மாதிரி எங்கேயும் ட்ரீட் பண்ணல. அண்ட் மொரோவர் இது எல்லாருமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம் இந்த படத்தை. ஓகே, இது எல்லாருமே யாரோ ஓகே இது இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட படம், நம்ம வரோம், நம்ம டியூட்டி என்ன இருக்கோ அதை பண்ணுற போகிறோம், அந்த மாதிரி யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தால் யாருன்னா 100% இந்த மாதிரி படம் பண்ண வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வெறும் பேமெண்ட்காக இந்த படம் பண்ணவே முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் த லைவ் லொக்கேஷன்ஸு, ஸோ அந்த சீக்வன்ஸுங்க எல்லாமே. ஸோ யாருமே வெறும் காசுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அந்த 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 தாட் வந்துடும். ஓகே, நம்ம வெறும்
பட்ஜெட் மேலே யோசித்து போனாக்கா ஸோ எல்லோரும் எமோஷ்னலி கனெக்டடாக இருந்து ஓகே இது ஒரு நம்ம ஒரு ரூட்டட் ஸ்டோரி, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை, அப்புறமா நம்ம எமோஷ்னலி எல்லாருமே ஒரு என்னென்னா நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணோம், நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணோம், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணோன்றதுல எல்லாருமே 100% கொடுக்கணுன்ட்டு எல்லோரும் ஒரு சேர்ந்தப்போ தான் இந்த மாதிரி. ஓகே, எனக்கு இந்த படத்தோட வார் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் அப்படி வரும்போது நம்ம பார்க்குறோம், நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கைண்ட் ஆஃப் வார் சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் பாகுபலி பார்ப்போம், நார்னியா பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வச்சுருக்க ஒரு ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அதில் வர மக்களாக இருக்கட்டும், அதில் இருக்க இடங்களாக இருக்கட்டும், எப்போதுமே ஒரு டெசர்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலில் வந்துட்டு நமக்கு தருவாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு வார் நடக்கும், அங்கே வந்துட்டு மக்கள் ஏன்னா அங்கங்கே பச்சை பசேன்னு இருக்குது, மக்கள்லாம் வராங்க, அவங்க எல்லாருக்குமே காஸ்டியூம் வந்து யூனிஃபார்ம்டாக இருக்காது. அந்த ட்ரைப் பீப்புள் எல்லாருக்குமே வெவ்வேறு கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் இருக்கும். ஐ மீன் லீடர் மட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதில் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வச்சுட்டு எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இதை சொல்லும் போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த வார் சீக்வன்ஸ் மட்டும் எத்தனை நாள் எடுத்தீங்க, தென் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதில் என்னென்னலாம் பண்ணீங்க? அதில் பர்டிகுலர்லி இந்த வார் சீக்வன்ஸ் வரும்போது, இந்த வார் சீக்வன்ஸ் நான் டீம் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே அது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூஜே மாஸ்டர்னுட்டு, ஸோ ஃபாரின் மாஸ்டர், அப்புறமா மகேஷ் மேத்யூன்னுட்டு, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வச்சு அந்த சீக்வன்ஸு ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் ஆனேன். ஸோ பட் அதுலேயும் சில ஹீரோ எலிவேஷன் சீக்வன்ஸுங்க, ஸோ அதெல்லாமே மறுபடியும் நான் வந்து இன்வால்வ் ஆகி சில ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க அது சேம் அந்த வார் சீக்வன்ஸ்லேயே சில ஹீரோ போர்ஷன்ஸு அப்புறமா ட்ரைப்ஸ் போர்ஷன்ஸுங்கெல்லாம் நான் ஷூட் பண்ணேன். பிகாஸ் அது ரொம்ப பெரிய ஜெர்னி அந்த சீக்வன்ஸ். அண்ட் மேஜர்லி உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, நாங்கள் எதுவுமே எக்ஸாஜுரேட் பண்ணல. ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு எதுவுமே ஒரு வாரனாக்கா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு 1000 இருந்தால் அது 5000 10,000 அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அங்கே இது அந்த மாதிரி இருக்காது. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேர் தான். ஸோ நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. இருக்காங்க 2000 மேலே இருக்காங்க, பட் என்ன எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோதான். ஸோ நம்ம அப்படியே சும்மா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் நடக்கலை. அப்புறமா பிக் மிஷின்ஸு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரியலிஸ்டிக்காக அந்த டைமில் என்ன இருந்துச்சோ, நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கோ, ஸோ அதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, அண்ட் ஆக்ஷன்ஸுமே அவங்க பாடி லாங்குவேஜ்க்கு என்ன இருக்கோ, ஸோ அவங்க என்ன பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கொரியோகிராஃப் பண்ணோம். இந்த ஒரு விஷயம் பொதுவாக ஒரு வாரில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த எந்த ஒரு வார் சீக்வன்ஸ்லையுமே பெண்கள் வந்து ஃபைட்டுக்கு போக மாட்டாங்க, வாருக்கு போக மாட்டாங்க. இதில் பெண்களும் வந்துட்டு அந்த வார் சீக்வன்ஸில் இருக்கிற அந்த ஒரு விஷயம், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? இப்போ அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் பண்ணணும், அவங்களோட ஃபைட்டை நீங்கள் கன்வின்சிங்காக எங்களுக்கு காட்டணும், அவங்க அடிக்க போகிறது இன்னொரு ஆணை அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அது சீனாக பார்த்தாக்கா அது ரொம்ப எமோஷன் சீன். அவங்க ஊர், அவங்க கடவுள், அது எல்லாமே அவங்க பறிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது, ஸோ ஈவன் யாராக இருந்தாலுமே அந்த எமோஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த பாட்டு அது எங்களுக்கு ரைட்டிங்லேயே எங்களுக்கு அந்த ஒரு ஹீட்டு டைரக்டர்ஸை க்ரியேட் பண்ணதுனால ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு இங்கே லைவாக பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் பண்ண மாதிரி, ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட் கொஞ்சம் லாங் லென்த்தாக இருந்துச்சு. பிகாஸ் ரிஷப் சார் பர்டிகுலராக கேரக்டருங்களை எல்லாருமே சூஸ் பண்ணியிருந்தார். அவர் எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களே தான் சூஸ் பண்ணியிருந்தார். பேக்ரவுண்டு ஃபோர்க்ரவுண்டுன்ட்டு இல்லை, எல்லாருமே அவர் பார்த்து பர்ஃபார்மர்ஸை தான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டினியூட்டி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, ரிஹர்சல்ஸ் போச்சு, அவங்களாம் ட்ரைனிங் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் கொரியோகிராஃப் பண்ண ஆக்ஷன்ஸுங்க. ஓகே, இப்போ அர்ஜுன் ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ கந்தாரா சாப்டர் ஒர்க் பண்ணுவீங்க, அதே சமயம் இந்த பக்கம் சூ ஃப்ரம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க, அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ அந்த மாதிரியான படங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான படங்களை ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒர்க்காக நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுவா இல்லை அந்த சூ ஃப்ரம் ஷோவில் இருக்க அந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபிக் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா? அப்போ எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த சீக்வன்ஸ். நம்மளுக்கு கரெக்டாக சீக்வன்ஸ் கன்வே பண்ணிட்டாங்கன்னாக்கா, அது இல்லை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா சீக்வன்ஸுமே ரொம்ப ஈஸி. ஸோ எப்போ நம்மளும் டைரக்டரும் இல்லை ரைட்டரும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறோமோ, ஸோ அப்போ எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஈஸி. ஈவன் சூ ஃப்ரம் ஷோ சேம் டீம் தான், ராஜ்வி ஷெட்டி, ரிஷப் சார் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் டீம் தான் எல்லாமே. ஸோ அந்த டீமில் இருந்தால் ஸோ அண்ட் சூ ஃப்ரம் ஷோ பர்டிகுலர்லி வந்து அது ஒரு ஃபன், அது ஒரு ஃபன் மூவியாக
அதை நாங்கள் ட்ரீட் பண்ணோம். ஸோ ஈவன் அதில் இருக்கிற ஹீரோ கூட இந்த படத்தோட ரைட்டர். ஓகே. ஸோ அவர் தான் இந்த படத்தில் சூப்ரம் சொல்ல ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நாங்கள் அது பர்டிகுலர்லி நீங்கள் சூப்ரம் ஷோ சொல்லணும்னா அந்த ஒரு ஃபைட்டுக்காக, கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக பிகினிங்லேருந்து ஒரு பில்டப்பு கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆக்ஷனே இருக்காது அந்த படத்தில். கடைசியில் ஹீரோ அடிப்பாரா மாட்டாரான்றது தான் ஒரு கொஸ்டனாகவே வரும் அந்த படம் கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி லீட் பண்ணிட்டு வரும்போது அண்ட் சீக்வன்ஸ் நம்மளுக்கு நீட்டாக புரியும் போது ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் நம்ம கொரியோகிராஃப் பண்ணி காட்டிடும் இல்லையா. அண்ட் நம்ம எதுவுமே ஈகோ மைண்டில் வச்சுக்க மாட்டோம். நம்ம கொரியோகிராஃப் பண்ணிவிட்டு அல்டிமேட்லி கேப்டன் அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாரோ ஸோ அவர் விஷனை தான் நம்ம டெலிவர் பண்ண வரோம். ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே பட் நம்ம அது கோரியோகிராஃப் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே. நம்ம கோரியோகிராஃபியை அவங்க ஓகே பண்ணணும். ஸோ அவங்க ஓகே இல்லை ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ நம்ம டைரக்டரோட அப்ரூவல் வேணும். ஸோ கோரியோகிராஃப் பண்ணி டைரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நம்ம கோரியோகிராஃப் பண்ணி காட்டிகிட்டே இருப்போம். ஸோ வெனவர் மேக்ஸிமம் எல்லாம் ஃபஸ்ட் கோரியோகிராஃபி செகண்ட் கோரியோகிராஃபியில் எல்லாமே ஓகே ஆகிடும். ஸோ அப்புறம் ஈஸி ஒர்க் தான். அண்ட் ஒர்க் மேலே லவ் இருந்தால் எல்லாமே ஈஸி. கண்டிப்பாக. இப்போது நான் வந்து நிறைய கன்னட படங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது கன்னட சினிமாவில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த மோர் ஆஃப் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். புனித் சார் படங்களாக இருக்கட்டும், தர்ஷன் சார் படங்களாக இருக்கட்டும், சிவராஜ்குமார் சார் படங்கள், அப்பார்ட் ஃப்ரம் ஓம் அந்த இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது அதுக்கப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக எக்கா பார்க்கும்போது அவர் அதுக்கப்புறம் ஹாப்பி கோயிங் பர்சனாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு அண்டர்வேர்ல்டு அந்த இதுக்கு போனதுக்கப்புறம் வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மோர் ரியலிஸ்டிக். எனக்கு வந்து இப்போ நான் இங்கே நான்மகனில் சுப்பிரமணியபுரம் அந்த படங்களில் வர மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் நான் வந்து எனக்கு கன்னட சினிமாவில் நான் எக்கால தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப புதுசாக ரொம்ப ரூட்டடான இருக்கும் ஃபைட். ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது. அடித்தா ரொம்ப தூரம் கூட போய் விழ மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் அப்படிங்கும்போது நீங்கள் நான் கன்னட சினிமாவுக்கு இந்த மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் நான் பண்ணணும், அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? கண்டென்ட் தான் சார். நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணிட்டா போதும். நம்மளுக்கு எனி ஆக்ஷன்ஸ் நம்ம அதை எந்த ஆக்ஷன் சூப்பர் ஹிட் ஆகும்னா அது நம்ம ப்ராப்பராக டைரக்டர் சொல்கிற ஆக்ஷன் சீனை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டா போதும். ஸோ அதை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டா போதும். நம்ம ஏதோ பெருசாக பண்ணணுன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு எக்கா படம் நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு லிமிட்டடாக பண்ணாலும் அது ஒரு பேசும் பொருளாக இருக்குன்னா பிகாஸ் அது கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக நாங்கள் டெலிவர் பண்ணால் ஸோ அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் கிங். ஓகே. அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிருக்கீங்க? இப்போது நிறைய போயிட்டுருக்கு. இப்போது நெக்ஸ்ட் 2 டேஸில் சிவண்ணாவோட படம் இருக்குது. ஸோ சிவண்ணா எல்லாருக்கும் தெரியும். ஸோ சிவண்ணா படம் அது போயிட்டுருக்கு. ஆனால் அப்படியே நிறைய படம் போயிட்டுருக்கு. ஓகே. தமிழில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் யார் கூட பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சார் எல்லாரும் கூட பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். ஈவன் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகணுன்னு வந்ததே இங்கே தான், சென்னை ஸ்டண்ட் யூனியன் தான் நான் ஜாயின் ஆகணுன்னே வந்தது. அப்போ ரொம்ப சின்ன வயசில் வந்தேன். அப்போது பீட்டரன் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு பிரபு மாஸ்டர், இப்போ அவர் மாஸ்டர் இருக்கார். ஸோ அவர் கூட இருந்து இங்கே வடபழனிலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ அப்புறம் அது ஏஜ் 18 ஆனால் தான் அங்கே மெம்பர்ஷிப் கொடுப்பாங்க. நான் வந்தது 13-14. ஸோ அப்போ முடியாதுன்ட்டு சரின்ட்டு வாபஸ் வந்து மறுபடியும் இங்கே கன்னடாவில் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் ஓகே மாஸ்டர் கார்டு வாங்கினா மாஸ்டர் கார்டு கிடைச்சதுக்கப்புறம் என்டையர் இந்தியா எங்கே வேணால் வேர்ல்டு வைட் எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே தான் கார்டு வாங்கணும் இங்கே தான் கார்டு வாங்கணும்னு இல்லை. ஸோ ஓகே அங்கே கார்டு வாங்கி மாஸ்டர் கார்டு வாங்கி இப்போது ஓகே எல்லா மாதிரி படமும் பண்ணிட்டுருக்கேன். தமிழில் எல்லா மாதிரி படம் சார். தமிழில் மோரோவர் வெற்றிமாறன் சார் அவர் அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அவரோட அந்த வேர்ல்டில் ஆக்ஷன் பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சேம் அதான் கண்டென்ட் தான். ஸோ கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிற ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமே வந்து நீங்கள் தமிழ்லையும் ஒர்க் பண்ணணும், நாங்களும் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்டர்வியூ. தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Taste the Daily. Eagle Furniture Festival of Discount Sale. உலகத்தரம் வாய்ந்த ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.